சலாம் அலைக்கும். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் அக்டோபர் 2010 எடிஷன். அவுதுபில்லாஹிமின ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காட், தெர் இஸ் நோ அதர் காட் பிசைட் ஹிம். கடவுள், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. எத்தனை வழிகளில் இல்லை எவ்வளோ விதமாக கடவுள் நம்மள்கிட்ட அவரை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தராரு. நம்ம எந்த முஸ்லீம்கிட்ட போய் கேட்டாலும், அவங்க ஒரு பாரம்பரிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் இஸ்லாத்தோட முதல் தூண் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, எந்தவித தயக்கமுமே இல்லாமல் அவங்க சொல்கிற பதில் ஷஹதா, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு நான் சாட்சியம் சொல்கிறேன், அதுதான் இஸ்லாத்தோட முதல் தூண் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்கள பெரும்பான்மையான மக்கள் அவங்க சொல்கிற வாக்கியத்தை அவங்களே செல்லாததாக ஆக்குற மாதிரி அது கூட முகமதோட பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. அண்ட் அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா முஸ்லீமுக்குமே தெரியும், இஸ்லாத்தோட அடிப்படையே கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்றதான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்கு வர ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் இயற்கை உள்ளுணர்வு கொடுத்துருக்காங்க, கடவுளை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு. அப்படி இருந்தும் நம்ம எங்கே தப்பாக போகிறோம், என்னது நம்ம தப்பாக செய்கிறோம். அல்லாஹ் ஒன்றும் நம்மளுக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுக்காம இல்லை, நம்மளுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்புகள் கடவுள் தரலை. நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கோம், நம்ம கலகக்காரர்களாக இருக்கோம், நம்ம ஆணவம் கொண்டவங்களாக இருக்கோம். அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு சந்தர்ப்பங்கள் தராங்க. நம்ம வருந்தி திருந்தி நம்மளோட ஆன்மாவை வளர்த்து நம்ம நன்றியுடையவங்களாக இருக்கிறதுக்குன்னு அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்புகள் தராங்க. ஒரு வாய்ப்பு கிடையாது, ஒரு வாய்ப்புக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்புன்னு நம்மளுக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் மிக்க கருணையாளராக இருக்கார். நம்ம ரொம்ப தலகணம் பிடிச்சவங்களா இருக்கிறனால அல்லாஹ் இந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா வழி வகுத்து வச்சுருக்காங்க. பல்வேறு விதங்களில் இந்த தகவல் நம்மளை செய்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது முதல் தடவை நம்மளுக்கு புரியலன்னா நம்மளுக்கு 2வது தடவையோ 3வது தடவையோ இல்லை எத்தனை தடவை நம்மளுக்கு சொன்னால் புரியுமோ அத்தனை தடவை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. கடவுளை மட்டும் நம்ம வழிபடணும் அப்படின்ற அந்த கட்டளையை பொறுத்தவரை இது ரொம்ப உண்மையாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு முதல்ல வந்ததே கடவுளோட அந்த ஏகோபித்த அதிகாரத்தை நம்ம ஏற்க மறுத்தனால நம்ம சந்தேகப்பட்டோம், நம்ம உறுதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கலை. கடவுள் கூட இன்னொரு தெய்வம் இருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ அந்த இணை வைப்பை நம்ம மறுத்து நம்மளோட முழு மனதோட கடவுளை மட்டும் வழிபடுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால் அவரோட இறுதி வெளிப்பாடாக இறுதி வேதமாக உள்ள இந்த குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு திரும்ப திரும்ப பல்வேறு விதங்களில் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இதுதான் நம்மளோட முதலான மற்றும் ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது அப்படின்னு. நம்மளோட ஆன்மாவை வளர்த்து அவரோட இருப்பை தாங்குற அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான ஒரே வழியாக இது மட்டும்தான் இருக்குது. சூறா 1 அந்த சூறாவில் கடவுள் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான வார்த்தைகள் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். அந்த சூறா 1 சூறா 112 வரை. அந்த சூறா 112 அல்லாஹ் அவர் மட்டும்தான் வழிபடுவதற்கு தகுதியாக உள்ள ஒரே ஒருத்தர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சூறா 112 வசனம் 1-4 வரை. பிரகடனம் செய்வீராக, அவர்தான் ஒரே ஒரு கடவுள் ஆவார், பரிபூர்ணமான கடவுள். ஒருபோதும் அவர் பெற்றெடுக்கவில்லை, அன்றியவர் பெறப்பட்டவராகவும் இல்லை, அவருக்கு நிகர் எவரும் இல்லை. இந்த சூறா 1 சூறா 112 வரை குரான் ஃபுல்லாகவே அல்லாஹ் நம்மளுக்கு வேறு வேறு வழிகளில் நம்ம அவர் எப்படி வழிபடலாம் அப்படின்னு நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லித்தராங்க. எவ்வளவோ தடவை அல்லாஹ் அந்த வாக்கியத்தை திரும்ப சொல்கிறாங்க, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே தெளிவாக எப்படி நம்மளுக்கு சொல்ல முடியும்? ஆனாலும் இவ்வளோ தெளிவாக நம்மள்ட்ட சொல்லியும் நம்மளுக்கு இன்னும் அதை நம்மளோட மைண்டில் நம்மளோட மனசில் அதை நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்க அல்லாஹ் நம்மளுக்கு தூதர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சூரா 7 வசனம் 65. ஆதுகளிடம் அவருடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர், என் சமூகத்தாரே, கடவுளை வழிபடுங்கள், உங்களுக்கு அவருடன் வேறு தெய்வம் இல்லை, இனியேனும் நீங்கள் நன்னெறியை கடைபிடிக்க மாட்டீர்களா என்று கூறினார். சூரா 4 வசனம் 36.
முக்கியமான கட்டளைகள். நீங்கள் கடவுளை மட்டுமே வழிபட வேண்டும். அவருடன் எந்த ஒன்றையும் இணைக்கக்கூடாது. நீங்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நெருங்கிய கூட்டாளிகளுக்கும் வேற்று மனிதர்களான வழிப்போக்கர்களுக்கும் மேலும் உங்கள் பணியாட்களுக்கும் உரிய மதிப்பளியுங்கள். கடவுள் இருமாப்பு காட்டுபவர்களை நேசிப்பதில்லை. இப்போ படித்த வசனத்தில் பார்த்தோன்னா அல்லாவே நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு நேரடியாக கட்டளையிடுறாங்க. நீங்கள் கடவுளை மட்டும்தான் வழிபடணும். அவர் கூட வேறு யாரையுமே நீங்கள் இணைக்கக்கூடாது. வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க. அடுத்து சூரா 20 வசனம் 14 அவர் பேசுகிற மாதிரியே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சூரா 20 வசனம் 14, நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை. என்னை மட்டுமே நீர் வழிபட வேண்டும். மேலும் என்னை நினைவு கூர்வதற்காக தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பீராக. சூரா 16 வசனம் 51, கடவுள், 2 தெய்வங்களை வழிபடாதீர்கள். இருப்பது ஒரே ஒரு தெய்வம் மட்டுமே. நீங்கள் என்னிடம் மட்டுமே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்துள்ளார். சூரா 28 வசனம் 88, கடவுளுடன் வேறெந்த தெய்வத்தையும் நீர் வழிபட வேண்டாம். அவருடன் வேறு தெய்வம் இல்லை. அவருடைய இருப்பை தவிர ஒவ்வொன்றும் அழிந்துவிடும். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவருக்கு உரியது. மேலும் அவரிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இப்போ அடுத்து வர வசனங்கள்ல அவரோட அற்புதமான அந்த பண்புகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த வசனங்களை இன்னும் அழகுபடுத்தி காமிக்கிறாரு. அவருடைய பண்புகளை சொல்லி நம்ம அப்பயாச்சும் புரிஞ்சுப்போமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. சூரா 6 வசனம் 102, உங்களுடைய இரட்சகராகிய கடவுள் இத்தகையவர். அவரை தவிர தெய்வம் இல்லை. அனைத்து பொருட்களின் படைப்பாளர். நீங்கள் அவரை மட்டுமே வழிபட வேண்டும். அனைத்து பொருட்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. சூரா 7 வசனம் 29, என் இரட்சகர் நீதத்தையும் மேலும் ஒவ்வொரு வழிபாட்டு தலத்திலும் அவருக்கு மட்டும் அர்ப்பணித்தவர்களாக நிற்பதையுமே ஆதரிக்கின்றார். நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை பரிபூரணமாக அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை அவர் துவக்கிய வண்ணமே நீங்கள் இறுதியில் அவரிடம் திரும்பச் செல்வீர்கள் என்று கூறுவீராக. சூரா 19 வசனம் 65, வானங்கள் மற்றும் பூமி மேலும் அவற்றிற்கிடையிலுள்ள ஒவ்வொன்றிற்கும் இரட்சகர். நீங்கள் அவரை வழிபடவும் மேலும் அவரை வழிபடுவதில் உறுதியோடு தொடர்ந்து இருக்கவும் வேண்டும். அவருக்கு நிகரான எவர் ஒருவரையும் நீர் அறிவீரா. சூரா 20 வசனம் 98, ஒரு கடவுளே அன்றி உங்களுக்கு இல்லை. கடவுள்தான் உங்களுடைய ஒரே தெய்வம். அவருடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லாத தனித்தவர். அவருடைய அறிவு எல்லா விஷயங்களையும் சூழ்ந்துள்ளது. சூரா 40 வசனம் 65, அவர் உயிருடன் இருப்பவர். அவரை தவிர தெய்வம் இல்லை. நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை அவருக்கு மட்டுமே முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டவர்களாக அவரை மட்டுமே வழிபட வேண்டும். பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கே புகழ் அனைத்தும். சூரா 10 வசனம் 3, உங்களுடைய ஒரே இரட்சகர் கடவுள்தான். வானங்கள் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்து பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். அவருடைய நாட்டத்திற்கு ஏற்பவே அன்றி பரிந்துரைப்பவர் எவரும் இல்லை. உங்கள் இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர். அவரையே நீங்கள் வழிபட வேண்டும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? அப்புறம் உண்மையிலேயே கடவுளை தவிர வேறு தெய்வம் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றதையும் சில வசனங்கள்ல அதான் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சூரா 17 வசனம் 42, அவர்கள் கூறுவதை போல் மற்றெந்த தெய்வங்களேனும் அவருடன் இருந்திருந்தால் அவர்கள் அரியாசனத்தின் உடைமையாளரை வெற்றி கொள்ள முயன்றிருப்பார்கள் என்று கூறுவீராக. சூரா 23 வசனம் 99, கடவுள் ஒருபோதும் ஒரு மகனை பெற்றெடுக்கவில்லை. அன்று அவரை தவிர வேறு தெய்வம் எதுவும் எப்பொழுதும் இருந்ததில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு தெய்வமும் தன் படைப்புகளோடு சுதந்திரத்தை பிரகடனம் செய்திருக்கும். மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவருடன் அதிகாரத்திற்காக போட்டியிட்டிருப்பார்கள்.
கடவுள் துதிப்பிற்குரியவர், அவர்களுடைய கூற்றுகளுக்கெல்லாம் மிகவும் அப்பாற்பட்டவர். அப்புறமா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அவரை வழிபடலை அப்படின்னா நமக்கு என்ன விளைவுகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. கடவுளோட வேறொரு பங்குதாரரை அவரோட இணைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இறைநிந்தனை அப்படின்னு நம்மளுக்கு வந்து நினைவூட்டுறாங்க. சூரா 39 வசனம் 65. இணை தெய்வ வழிபாடு எல்லா காரியங்களையும் பயனற்றதாக ஆக்கிவிடுகின்றது. எப்பொழுது நீர் இணை தெய்வ வழிபாடு செய்தாலும் உம்முடைய அனைத்து காரியங்களும் பயனற்றதாகிவிடும். மேலும் நீர் நஷ்டவாளிகளுடன் இருப்பீரென உமக்கு முன்னிருந்தவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சூரா 22 வசனம் 31. நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பை கடவுளுக்கு மட்டுமே முழுமையாக செய்து வர வேண்டும். கடவுளுடன் இணை தெய்வங்களை அமைத்துக் கொள்ளும் எவரொருவரும் விண்ணிலிருந்து விழுந்து பின்னர் கழுகுகளால் பிடுங்கி செல்லப்பட்ட அல்லது ஆழமானது கணவாய்க்குள் காற்றில் அடித்து செல்லப்பட்ட ஒருவர் போலாவார். சூரா 39 வசனம் 2 மற்றும் 3. சத்தியத்துடன் இந்த வேதத்தை எமக்கு நாம் இறக்கி அனுப்பியுள்ளோம். கடவுளுக்கு மட்டுமே உங்கள் மார்க்கத்தை அர்ப்பணித்து கொண்டவர்களாக நீங்கள் அவரை வழிபட வேண்டும். நிச்சயமாக மார்க்கம் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருடன் இணை தெய்வங்களை அமைத்துக் கொள்பவர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் அவர்களை இணை வழிபாடு செய்கின்றோம், ஏனெனில் அவர்கள் மேலானதொரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். இத்தகைய பொய்யர்கள் நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. அல்லாஹ் வந்து இந்த முக்கியமான செய்தியை இன்னும் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து சொல்றாரு அப்படின்றத அடுத்த ஒரு வசனங்கள்ல பார்ப்போம். சூரா 2 வசனம் 21. மனிதர்களே, நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த ஒருவராகிய உங்கள் இரட்சகரை மட்டும் வழிபடுங்கள். சூரா 39 வசனம் 66. ஆகையால் நீர் கடவுளை மட்டும் வழிபடவும் மேலும் நன்றியுடையவராக இருக்கவும் வேண்டும். சூரா 40 வசனம் 14. ஆகையால் நம்ப மறுப்பவர்கள் அதனை விரும்பாத போதிலும் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் கடவுளுக்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணிக்க வேண்டும். சூரா 98 வசனம் 5. அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதெல்லாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு அவரை வழிபட வேண்டும். தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும், மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. பூரணமான மார்க்கம் இத்தகையதே ஆகும். இதெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு இந்த கட்டளையை தரதோட ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கு. கொஞ்சம் வசனங்கள் தான் நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து குரானை ஃபுல்லாக படிக்க அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் அவர் வந்து வழிபடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பல வசனங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றதையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கற்றுத்தராரு. சூரா 39 வசனம் 11. கூறுவீராக, மார்க்கத்தை கடவுளுக்கு மட்டும் பூரணமாக அர்ப்பணித்து கொண்டவாறு அவரை வழிபட வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். சூரா 39 வசனம் 14. கூறுவீராக, மார்க்கத்தை பூரணமாக கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்டவாறு அவர் ஒருவரை மட்டுமே நான் வழிபடுகின்றேன். சூரா 10 வசனம் 104. மனிதர்களே, எனது மார்க்கம் குறித்து நீங்கள் ஏதேனும் சந்தேகம் கொண்டிருப்பீர்களாயின் கடவுளுடன் நீங்கள் வழிபடுவதை நான் வழிபடுவதில்லை. நான் கடவுளை மட்டுமே வழிபடுகின்றேன். உங்கள் வாழ்வுகளை முடிவிற்கு கொண்டு வருபவர் அவரே. நம்பிக்கை கொண்ட ஒருவராக இருக்க வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக. சூரா 109 வசனம் 1-6 வரை. கூறுவீராக, நம்ப மறுப்பவர்களே, நீங்கள் வழிபடுவதை நான் வழிபடுவதில்லை. அன்றி நான் வழிபடுவதை நீங்கள் வழிபடுவதில்லை. அன்றி நீங்கள் வழிபடுவதை நான் எப்பொழுதும் வழிபட மாட்டேன். அன்றி நான் வழிபடுவதை நீங்கள் எப்போதும் வழிபட மாட்டீர்கள். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, மேலும் என்னுடைய மார்க்கம் எனக்கு. ஸோ இத்தனை வாட்டி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தோம்.
எனக்கு வந்து இந்த தகவல் வரல, எனக்கு வந்து இந்த செய்தி வரல, நான் அதை வந்து தவறிட்டேன் அப்படின்னு வந்து யாராலையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த செய்திய நம்ம மனதார ஏற்றுக்கணும். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இவ்ளோ வாய்ப்புகள் குடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் வந்து இவ்ளோ வழிகள்ல நம்மளுக்கு வந்து அத சொல்லி தராங்க. அது வந்து நம்மளுக்கு எவ்ளோ பெரிய கடவுளுடைய அருட்கொடையா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். சூரா 2 வசனம் 255. கடவுள், அவரைத் தவிர வேற எந்த தெய்வமும் இல்லை. அவர் என்றென்றும் ஜீவித்திருப்பவர், நிரந்தரமானவர். ஒரு நொடி கவனமின்மையோ அல்லது சிறு தூக்கமோ அவரை பீடிக்காது. வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியது. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பவே அல்லாமல் யார் அவரிடம் பரிந்துரை செய்ய முடியும்? அவர்களுடைய கடந்த காலத்தையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர் அறிவார். அவர் நாடியவாறே அல்லாமல் எவரொருவரும் எந்த அறிவையும் பெறுவதில்லை. அவருடைய அரசாட்சி வானங்களையும் பூமியையும் சூழ்ந்திருக்கின்றது. மேலும் அவற்றை ஆள்வது அவருக்கு ஒருபோதும் சுமையாக இருப்பதில்லை. அவர்தான் மிகவும் உயர்ந்தவர், மகத்தானவர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு லிடியா. சலாம் அலைக்கும்.